ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, குட்டி குட்டியாக பட்டன் பாதுஷா செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அந்த பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சோடா நல்லா கரைஞ்சி நெய்யோட தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஸ்வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்குங்க. நல்லா சலிச்சிட்டு மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு தடவை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கலாம், ரொம்ப குலைவாக இல்லாமல். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சமாக நெய் விட்டு, மாவு காஞ்சிடாமல் கொஞ்சமாக நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும்னு வச்சிடலாம். இந்த 10 நிமிஷம் மாவு ரெடி ஆகிற கேப்பில் நம்ம ஜீராவை ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, அடுப்பு மேலே ஒரு அகலமான அடிகனமான ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாயில் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரையில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இதில் வாசனைக்காக 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு கம்பி பதம் வரும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி பக்கமாக வச்சிடலாம். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கலாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப குட்டி சைஸாக எடுத்து உருட்டி நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு உருட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் குட்டியாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா மாவையும் அதே போல் உருட்டி ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அப்போ தான் நம்ம இதை எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா மாவையும் இதே போல் செஞ்சு வச்சுட்டு அடுப்பு மேலே கடாயில் எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் சூடு ஏறட்டும். எண்ணெய் காஞ்சதும் இந்த பாதுஷாவை ஒன்று ஒன்றா போட்டு நாம் இதில் வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா பொரியணும். நல்லா உள்ளெல்லாம் மாவு நல்லா வெந்து வரட்டும். கலர் சேஞ்ச் ஆகட்டும். இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா திருப்பி விட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் நாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு இது ஒரு பக்கம் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற மொத்த பாதுஷாவையும் இதே போல் நாம் பொரிச்சிக்கலாங்க. பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக இது ஆறந்தும் நாம் பாகு எடுத்து வச்ச சர்க்கரை பாகில் இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகும் கொஞ்சம் லைட்டாக ஆறி இருக்குது. இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஓவரால் ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஊற வச்சிடலாங்க. ஊற வச்சு மறுநாள் காலையில் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நான் சும்மா சொல்லலைங்க, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஜீராவில் ஒரு நைட்டெல்லாம் ஊறிச்சுன்னா செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பட்டன் பாதுஷா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குட்டி குட்டி பாதுஷா எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல சமையல் வீடியோவோட வரேன். அது வரைக்கும் டாட்டா பாய்ங்க.